கோயம்பேட்டில் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்தின் 82வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. விஜயகாந்தின் நினைவிடத்தில் பிரேமலதா மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் பிரேமலதா மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தனது குடும்பத்தினருடன் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சென்னை கோயம்பேட்டில் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள் விஜயகாந்தின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் பிரேமலதா மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தனது குடும்பத்தினருடன் மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர். நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியாக தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை கோயம்பேட்டில் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், செய்தி குறித்தான விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து மறைவுக்கு பின் வரக்கூடிய முதல் பிறந்த நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதியான இன்றைய தினமாகும். கடந்த காலங்களில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வறுமை ஒழிப்பு தினமாக தேமுதிக அனுசரித்து வந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டும் அந்த முழக்கத்தின் அடிப்படையில் அவர் பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் தற்பொழுது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றார். அதனைத் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தாரும் விஜயகாந்தனுடைய மூத்த மகன் மற்றும் இளைய மகன் ஆகியோரும் தற்பொழுது கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து இன்றைய தினம் நினைவிடத்தில் வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்குவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் இன்று தேமுதிக தொண்டர்களையும் சந்திக்க இருக்கின்றார். அவர்கள் மத்தியில் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே மறைந்த விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டு மறைந்த நிலையில் அவர் மறைவுக்கு பின் வரக்கூடிய இந்த முதல் பிறந்தநாள் என்பது அவரது கட்சி தொண்டர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஒரு உணர்ச்சிமயமான ஒரு பிறந்த நாளாகவே அமைந்துவிட்டதை நம்மால் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.